ஆள் கடகராசி மகர ராசியாக இருக்கிறாங்க அப்படின்னா, கடகராசி மகர ராசி இந்த 2 ராசியை சேர்ந்தவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற, வாழ்க்கையில் ஒரு தடை இல்லாத, ஒரு காரிய தடை இல்லாமல் நகலணும், நினச்சது நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் சூட்சமமாக என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இப்போ கடகராசி மகராசியாக பிறந்துட்டால் பொதுவாக பார்த்திங்கன்னா அதிகமாக பெண் இருக்கிற இடத்துல நம்ம பெண் எடுத்திருப்போம், அல்லது பெண்ணை கொடுத்துருப்போம். அதாவது பெண்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற இடத்துலேருந்து பெண்ணை எடுக்கவோ அல்லது பெண் கொடுக்கவோ நம்ம செய்திருப்போம். இது நம்ம இதில் உள்ள ஒரு அமைப்பு. கடகராசி மகராசியாக இருந்தால் இந்த அமைப்பு கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடகராசி மகராசியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் கணேசன் அப்படிங்கிற ஒரு நபர் அவங்க ஃபேமிலியிலேயும் அல்லது அதாவது ரிலேட்டிவில் அல்லது ஒரு பழக்க வழக்கங்களில் இந்த பேர் கட்டாயம் இருக்கும். அது இல்லாமல் மகர ராசி கடகராசியாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு கணேசன் ஒருத்தர் இறந்துட்டாருங்க அப்படின்னாலும் அவர் இருந்திருக்கார் இல்லையா, அந்த ஒரு கணக்கு வரும். அப்படி இல்லாத நபர்களுக்கும் சரி, ஏற்கனவே இருக்கிற நபர்களுக்கும் சரி, இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற நவம்பருக்கு அப்புறமா, அதாவது வர்ற செப்டம்பருக்கு அப்புறமாவோ அல்லது ஆகஸ்ட்டுக்கு அப்புறமாவோ, செப்டம்பர் அல்லது நவம்பருக்கு அப்புறம், இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் கணேசன் அப்படிங்கிற ஒருவரால் அறிமுகமாகி உங்கள்கிட்ட அறிமுகமாவாங்க. அதற்கு பிற்பாடு கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் உருவாகும். சரி, இந்த மகர ராசி கடகராசி இந்த 2 ராசியில் உள்ளவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முன்னேறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வடக்கு திசை பார்த்த அம்மனோ அல்லது தெற்கு திசை பார்த்த அம்மனோ, வாசல் எங்கன்னா இருக்கலாம், அம்மன் பார்க்குற திசை வடக்க தெற்க இருக்கும். இந்த அம்மனுக்கு திங்கட்கிழமை அன்று, அது காலையிலனாலும் சரி சாயங்காலம்னாலும் சரி, கிழமை திங்கட்கிழமை அன்று ஒரு அர்ச்சனையும் அபிஷேகம் செய்து கொண்டால், அபிஷேகம் செய்யணும்னா அர்ச்சனையாக பண்ணிக்கணும். உங்கள் பேர், ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டால் அது வாழ்க்கையில் பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இருந்த தடைகள் பூரா அகலும். பெண்வழிகளால் அதிக சப்போர்ட் ஏற்படும். ஸோ கடகராசி மகர ராசி வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உண்டான சூட்சமம் அப்படிங்கிறது இதுதான். வடக்கு பார்த்த அம்மன், தெற்கு பார்த்த அம்மன், அதை திங்கட்கிழமை அன்னைக்கு வழிபடும் போது மட்டும்தான் இவங்களுக்கு அந்த வாசல் கதவுகள் திறக்கப்படுகிறது. இது சூட்சமம்.